தமிழ்நாட்டு அமைதி பூங்கான்னு சொல்லுவோம். ஆனா இப்ப எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல கடந்த 15 நாட்கள்ல மட்டும் எவ்வளவு குற்ற நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு பட்டியலிட்டு சொல்லியிருக்கார். நான் உதாரணத்துக்கு 2 மட்டும் சொல்றேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 17 வயது சிறுமி இயற்கை உபாதை கழிக்க போறப்ப பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். இங்க மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இரவு முழுவதும் ஒரு காட்டுல தவித்து 10 கிலோமீட்டர் நடந்தே சென்று காவல் நிலையம் போயிருக்காங்க. சார், நான் சிஎம் சார் உங்கள்கிட்ட ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்களே, அது இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட பெண்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கா, ஈமை சடங்கு செய்யறதுக்கா நீங்க பணத்தை கொடுக்குறீங்க? பாதுகாப்பு இல்லாம முதல்ல ஒரு அரசோட கடமையே பாதுகாப்பு தான். அது பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு கொடுக்க தவறி நீங்க என்ன நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் மக்கள் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. 7 மாசமா ஒரு மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியல. எங்களை பார்த்து தற்கொலைன்னு சொல்றீங்களே. 7 மாதமா ஒரு மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கொலை.